சுவாதி கொலை வழக்கை பற்றி நான் நிறைய பேசலாம். ஏன்னா என்கிட்ட பேசுறதுக்கு 16 வருஷம் கதை இருக்கு, பேசிட்டே இருக்கலாம். சில நேரம் அது வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில நேரம் வந்து தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்டில் உண்மை சொல்கிறது மட்டும்தான் கஷ்டம். அதுதான் நான் 16 வருஷத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. என்ன சொல்லலாம், பொய் சொல்லலாம், ஆபாசம் எடுக்கலாம், அருவறுப்படுத்தலாம், மத துவேஷம் ஏற்படுத்தலாம், எல்லாத்தையும் எஸ்கேப் பண்ணி வர்றதுக்கு சென்சாரில் இல்லை இன்ஃப்ளூயன்ஸு இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் உண்மையை மட்டும் இந்திய திருநாட்டில் சொல்ல முடியாது. அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. இந்த படம் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. படத்தை பார்க்கல, எப்படி இந்த பறவை குஞ்சு வல்லூர்களிடமிருந்து தப்பிச்சு எப்படி வெளியே வரப்போகுதுன்னு தான் எனக்கு இருந்த பயமே. ஆனால் ஸ்னேகன் சொன்னார் வந்து, நீங்கள் அன்றைக்கி இருக்கும்போது யாரும் இல்லை, உங்கள் கூட போராட்டத்துக்கு ஆள் இல்லை, இன்றைக்கி சில கோடி இளைஞர்கள் வந்து திரண்டிருக்காங்கன்னு சொன்னார். உண்மையிலேயே அது ஒரு பெரிய சக்தி தான். அந்த சக்தி ரமேஷ் செல்வனுக்கு பயன்பட்டால் தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய விடிவு அமையும். ஏன்னா திரைப்படத்துறையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே உண்மை பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நினைச்ச கருத்து சொல்றது கஷ்டமாக இருக்கும்போது இது போல இளைஞர் சக்தி இருக்குன்னு வந்து உண்மை பேசுகிறவங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் பலமாக உண்மையை பேசுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் வந்து அவர் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு முரட்டத்தனமாக ஒரு உண்மையை சொன்னனோ, அதே முரட்டத்தனமான ஒரு உண்மையை வந்து சொல்லக்கூடிய இடம் மாதிரி விஷால் வந்து அந்த நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து இருக்கிறதால இது நடந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய திரைப்படங்கள் நம்ம ஒழுங்கா பண்ணமா, ஒழுங்கா இல்லை சார், ஒழுங்கா தான் படம் பண்றோம், அது ஒழுங்கா எக்ஸிபிட் பண்ண முடிஞ்சா தயாரிப்பாளருக்கு விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் அரசாங்கமும் ஒழுங்கான முறையில் ஒரு நட்பு வளையத்தோட இல்லை ஒழுங்கான ஒரு வியாபார வளையத்தோட அவங்க வந்து பணிபுரிஞ்சாங்கன்னா இல்லை இணைந்து பணியாற்றினாங்கன்னா எந்த திரைப்படமும் லாபம் வரணும்னா கூட நிச்சயமா நஷ்டம் வராது. 1 கோடி ரூபா போட்டு எடுத்தா நிச்சயம் 1 கோடி ரூபா வரதுக்கு உண்டான வழிவகை இங்க இருக்கு. 60 வகையான வருமானங்கள் தமிழ் திரைப்படத்துறைக்கு இல்லை ஒரு தமிழ் படத்துக்கு வரக்கூடிய வருமானம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு வருமானத்துல தான் நம்ம வந்து சண்டை போட்டிருக்கோம். தியேட்டருங்கிற ஒரே ஒரு வருமானத்துக்கு தான் நம்ம சண்டை போட்டிருக்கோம். 59 வருமானம் நம்ம கேட்கறதே இல்லை, அவங்களே எடுத்துட்டு இருக்காங்க. அந்த 59 வருமானத்துல குறைஞ்சபட்சம் 20-30 வருமானத்தை வந்து ஒழுங்கு பண்ணி நம்ம தமிழ் திரைப்படத்துறை கொண்டு வந்துட்டா எந்த லாபம் நஷ்டமும் வராது, நிச்சயமா லாபம் வரக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா அது எப்படி கொண்டு வர போறோங்கிறது தான் இப்ப நம்மகிட்ட இருக்கிற உண்மை. அதுக்கான போராட்டத்தை அவங்க தொடங்குறாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த சம்மேளனத்தோட தலைவரா தொழிலாளர்களோட தலைவரா நிச்சயமா 100% இல்லை 1000% உங்களுக்கு நான் ஒத்துழைக்கிறேன். அது ஒரு சுயலாபம் தான். ஏன்னா தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான், தயாரிப்பு துறை நல்லா இருந்தாதான் அதுல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் நிச்சயமா நல்லா இருக்க முடியும். அப்போ சுயலாபம் கருதியாவது ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தா எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாம சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சுயலாபமும் உங்களுக்கு. இன்னொன்னு, அவங்க ஒரு வேலை இண்டஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணிட்டா நான் கூட வந்து கொஞ்சம் படம் எடுக்கலாமல் ஒரு சுயலாபமும் அதில் இருக்கு. 2 வகையான சுயலாபத்தோட தான் ஒரு பொது லாபத்துல நான் உங்களுக்கு வந்து நான் உதவி பண்ணாங்க. அதுக்கு உண்டான எல்லா இதுவும் வந்து நாங்கள் 100% உங்களோட இருந்து ஒத்துழைப்பு வந்தோம். இன்னொரு விஷயம், சார் வந்து எஸ்ஐ சார் பேசும்போது சொன்னாரு, நிச்சயமா என் பாட்ட சொத்து எனக்கு பங்கு. எங்க அப்பா தாரா இதுவா போயிட்டான், எங்க அப்பா வந்து எனக்கு என்ன சொல்றது ஒழுங்கில்லாம போயிட்டான். ஆனா என் பாட்டம் சொத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் ரைட்ஸ் இல்லை. இது என்னோட பாட்டம் சொத்து, இது இங்கதான் வேணும், இங்க இருக்கு. நான் வந்து சார் சொன்ன மாதிரி கூட அடுத்த ஸ்டெப்பு கூட நான் போல. சார் சொத்து இருக்கா, 4 பேர் பிரிச்சு கொடுங்க. அவங்க வச்சிருக்காங்களா, தெலுங்குக்காரன் பிரிச்சு கொடுங்க. மலையாளம் இருக்காங்களா, அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க. கன்னடம் இருக்காங்களா, அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க. ஒரு 4 பங்கா போட்டு 1 பங்கை தமிழ் இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுங்க. அவங்க யார் யார் வேணுமோ அவங்க பிரிச்சு எடுத்துக்கணும், நீ பிரிச்சு கொடுக்காது. அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில நீ குறு போடாத, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுங்க. அவங்க யார் யார் வேணும் ஒரு இடத்துல, நிச்சயமா ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தா இதை விட சிறப்பா இருக்கும். நல்லது கெட்டது அங்கேயே பேசி முடிக்கப்பட்டு அங்கேயே எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும். அதுதான் எங்களுடைய பேசிக்கான குரல். அந்த குரலை நோக்கி தான் எங்களுடைய போராட்டம். நிச்சயமா நாங்க அந்த இடத்த வந்து அடைந்தே தீர்வோம். அதுல எந்த விதமான அவங்களா கொடுத்தா அவங்க கொடுத்தாம இருக்கும், இல்லைன்னா நாங்களா எடுத்துக்கிட்டாம இருக்கும். அந்த
அந்த இடத்த தமிழ் திரைப்படத்துறைக்கு யாராலும் மறுக்க முடியாது. அதுதான் வந்து அன்னைக்கும் நாங்க சொன்னோம், இன்னைக்கு நாங்க சொல்றோம். ஏன்னா இங்க வந்து இது வரைக்கும் ஏன் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் சரியா இல்லாத கூட காரணம் சார், சேம்பர் பாடி, அதாவது வந்து பாடி சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கணும். அந்த சேம்பர்ல இப்ப எப்படி பெப்சி இருக்கு, ஃபெடரேஷன் இருக்கு, இந்த ஃபெடரேஷன்ல டைரக்டர் வந்து மெம்பர் ஆக முடியாது, கேமராமேன் மெம்பர் ஆக முடியாது, கேமராமேன் யூனியன் சீகா மெம்பர் ஆகலாம், டைரக்டர்ஸ் யூனியன் டிரான்டிஸ் மெம்பர் ஆகலாம். இதுதான் ஃபெடரேஷன். இதுல வந்து ஒரு தனிப்பட்ட உறுப்பினர் வந்து மெம்பர் ஆக முடியாது. அதுபோல சேம்பருங்கிறது எல்லா பாடியும் கலந்த ஒரு அமைப்பா இருக்கணும். அதுல வந்து தனித்தனி உறுப்பினர்களை சேர்க்கும் போது அது வந்து என்ன ஆகுது, வந்து கவர்ன் பாடி இல்லாம பேரலல் பாடி ஆகுது. ஒரு முறையும் தயாரிப்பாளர் சங்கம் ஏதாவது ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரும்போது அந்த ரெகுலேஷனை உடைக்கிற பேரலல் பாடியா இல்ல துரோகம் பண்ற ஒரு பேரலல் பாடியா தான் சேம்பர் இயங்கிட்டு வந்திருக்கு. அதை நான் வந்து அவங்ககிட்டே வந்து நேரடியா வந்து நேற்று போய் அவங்ககிட்ட தெளிவா சொன்னேன். சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு பிரச்சனை இப்ப வந்திருக்க உங்க எந்த யாரோட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா வந்து சில புள்ளூர்கள் சொன்னார் இல்லையா சார், அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க எலெக்ஷன்ல தோப்பாங்க, இல்ல இங்க ஜெயிச்சு வந்து அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு சில விதமான மனோபாவம் எதிர் மனோபாவம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவோம், எந்த லாபமும் இல்லாம சேம்பர்ல உட்காந்து அது உட்கார ஒரு இடம் கிடைச்சிடும். சேம்பர்ல உட்காந்துட்டு இந்த பிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் அழிக்கிறதா நினைச்சுப்பாங்க. ஆனா அது தமிழ் இண்டஸ்ட்ரி அழிக்கிற வேலை தாங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது மாதிரி வந்து பண்ணி தான் இந்த ஒரு 20-25 வருஷத்துல தமிழ் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் பிகம் தி பேரலல் பாடி ஆஃப் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில். அதுதான் வந்து நம்ம சரியா இயங்க முடியாம போனது மிகப்பெரிய காரணம். அதையும் நான் அவங்க கிட்ட சொன்னேன், சார் இடம் கேட்கறது எங்களோட நோக்கம், இடம் கேட்டு தான் நாங்க வந்திருக்கோம். ஆனாலும் இது மாதிரி நிலைமை காரணம் இதுதான். அதனால வந்து இப்போ வந்து ஆந்திராவோட சேம்பர் இருக்கு, ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கு. ஆனா ஒரு அதிகாரத்தை 2 பேர் ஷேர் பண்றது இல்ல. டைட்டில் யார் ரெஜிஸ்டர் பண்றது, ஒருத்தர் தான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பெர்மிஷன் யார் வாங்க, அரசாங்கத்தோட யார் பேசுறது, ஒருத்தர் தான் பண்ணலாம். அப்போ அந்த அதிகார போட்டி இல்லாததால அந்த இண்டஸ்ட்ரி என்ன பாதிப்பு வந்தாலும் தன்னை பாதுகாக்கக்கூடிய அளவுல இருக்கு. இங்க என்ன ஆகுதுன்னா, நீ டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணா நான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஒருத்தர் தப்பு பண்றான், அவனை கண்ட்ரோல் பண்ணலாம், வந்து சென்சார் கிளியரன்ஸ் வரும்போது ஹோல்ட் பண்ணலாம்னா உடனே நான் சென்சார் கிளியரன்ஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவேன். உன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம்னா நான் உன் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவேன். இந்த இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணி இந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னா நான் அந்த ஷட் டவுன் இல்லாம நான் வந்து ஒர்க் நடத்தி காமிப்பேன். அந்த ஷட் டவுனை பிரேக் பண்றதுதான் வந்து அவங்களோட நோக்கமா இருக்க தவிர இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணுங்கிறது எது நோக்கமா ஆயிடுது, அதை காப்பாத்துறது இல்லை. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து சார் சொன்னார் இல்லைங்களா, 75 லட்சம் படம் இருந்த பிறகு 75 லட்சம் ரூபாய் வந்து திருப்பி பங்கு போறதுல இருந்த போட்டி. இன்னைக்கு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, அன்னைக்கு பல கோடியை நான் சம்பாதிச்சேன் இந்த இண்டஸ்ட்ரி தான். ஆனா அவர் மனசாட்சி திறந்து பார்த்தார்னா கடந்த ஒரு 5-6 வருஷங்கள்ல அவர் தயாரிப்பாளரா அவர் வந்து அதுக்குண்டான இது வந்து எடுத்திருக்காரா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது. நல்ல படம் எடுத்திருக்காரு, அன்னை நெஞ்சுக்கு நிதி எடுத்த மாதிரி இன்னைக்கு நல்ல படம் ஒண்ணு எடுத்தாரு. ஆனா அதன் மூலம் ஒரு லாபம் அடைஞ்சாருன்னா இல்ல. சினிமா மேல இருக்கிற அன்புல காதல்ல என்ன சொல்றாரு, அது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பயத்துல ஒரு உண்மையை நான் சொல்றேன், இது இப்போ வந்து அது பாதுகாப்பாம இல்லாம இருக்கு. அந்த பாதுகாப்பை நம்ம சேர்ந்தா உருவாக்க முடியும். அதுதான் வந்து இப்ப அந்த உண்மையை சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் சொல்லிட்டு என் உடம்புல வந்து எல்லா விதமான நோயும் வச்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து வெளிப்படையா ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு இருக்கிறத தவிர உண்மையா இருக்காரு. முதல்ல நான் நல்லா இல்லை, எனக்கு இந்த நோய் இருக்கு, இதை நான் முதல்ல கிளியரா ஒத்துக்கணும். அதுபோல இண்டஸ்ட்ரி அதை ஒத்துக்கிட்டு அதுக்குண்டான மருந்தை அதுக்குண்டான டாக்டர் கிட்ட போயிட்டு அதை சரி பண்ண வேண்டியது இன்னைக்கு காலகட்டம். இந்த 2 வருஷத்துக்குள்ள அது நடந்துடணும். நடந்தாதான் நடக்கும். இதனால எதிர்காலத்தில் நடக்குமான்னு என்னால சொல்ல முடியாது சார். ஏன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் சொல்லணும். இப்ப வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த நம்பிக்கையை விஷால் கூட வந்து எப்படியாவது அதாவது வந்து அதிகமான எதிரிகளை சேர்க்காம, நிறைய நம்ம திருமண பக்கம் எதிரி தான், ஆனா எதிரிகளா ஒண்ணும் சேர்க்காம ஒரு எதிரியா சந்திச்சு ஜெயிக்கிறது தான் நல்ல புத்திசாலித்தனமான ஒரு வேலையா இருக்கும். அதனால விவேகத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு இந்த தமிழ் திரைப்படத்துறையை நீங்க காப்பாற்ற முயற்சிக்கணும். அந்த முயற்சிக்கு நாங்க சம்மேளனத்தோட 100% ஆதரவை உங்களுக்கு கொடுப்போம். தமிழ் திரைப்படத்துறைக்கு நிச்சயமா நல்ல வளமான எதிர்காலம் வரும். அதற்கு முதல் படமா இந்த சுவாதி கொலைகளுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.